கண்ணியமிக்க அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடனாளி சொர்க்கம் போக மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? கடனாளி சொர்க்கம் போக மாட்டான் என்பதாக என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எத்தனை தடவை போர்ல வெட்டப்பட்டு ஷஹீதாகி மறுபடியும் போர்ல வெட்டப்பட்டு ஷஹீதாகி உயிர் நீக்கிறார் அப்படின்னா கூட என்ன செய்ய மாட்டான்? கடனாளி சொர்க்கம் போக மாட்டான்னு சொன்னாங்க. புரியுதா? என்ன சொன்னா, கடன் என்பது சொர்க்கத்துக்கு போகிறத தடுக்கக்கூடிய விஷயம். சொர்க்கத்துக்கு போறத தடுக்கக்கூடிய விஷயம். அந்த கடனை நிறைவேற்றாம என்ன செஞ்சுருவாங்க? அதனால தொழு வைக்கும் போது கூட என்ன செய்வாங்க? கேட்பாங்க. தொழு வைக்கும் போது கூட ஜனாசா ஆஜராயிடுச்சு, அந்த ஜனாசா பேர்ல ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. கேட்டு நீங்க அது ஒத்துக்கிறீங்களா? யார் அந்த ஜனாசாவுடைய பொறுப்பாளரோ அந்த பொறுப்பாளர் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. கேட்டு என்ன செய்வாங்க? இது பொறுப்பு நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பொறுப்பு அவங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னா தான் ஜனாசா தொழு வைப்பாங்க. புரியுதா? இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க? ஜனாசா தொழு வைக்க மாட்டாங்க. ஆகையால் என்ன செய்யணும்? கடன் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அந்த இதுவும் வந்துடுச்சு, பணமும் வந்துடுச்சு, அது லேட் பண்ணக்கூடாது. என்ன செஞ்சிடணும்? கடன் வந்துட்டா, கடனுக்கு உண்டான காசு வந்துட்டா உடனே என்ன செஞ்சிடணும்? அந்த கடனை நிறைவேற்றணும். வந்ததுக்கு அப்புறம் லேட் பண்ணாருன்னு சொன்னா அந்த பணத்தை அவர் திருடுனதை போல என்பதாக சொல்றாங்க. காசு வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினாரு, கடன் வாங்கினதுக்கு பின்னால அந்த காசு அந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த 10,000 ரூபாய் வந்துருச்சு, ஏற்பாடு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னா முதலாவதாக இருக்கக்கூடிய கடனை தான் முதல்ல என்ன செய்யணும்? கட்டணும். புரிஞ்சா? இது 10 ரூபா தானே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? அதுல நேரம் கடத்தக்கூடாது. ஏன்? மௌத்து எப்போ வரும் தெரியாது, மௌத்து எப்போ வரும் தெரியாது. அதனால என்ன செய்யணும்? கடன் பிரச்சனைகள்ல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கடனாளி சொர்க்கம் போக மாட்டான் என்பதாக என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. புரியுதா? அதனால அதே போல கடன் வாங்கலாமா வேணாமான்னு சொன்னா கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த கடனை அடைக்கிறதுல ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியுது. ஹதீஸுடைய கருத்துல ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க? கடனை வாங்கினாங்க. கடன் வாங்கிட்டு அவங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாங்க, கொடுக்கறதுக்கான அந்த காசு வந்துடுச்சு. அவங்க தேடுறாங்க, காணோம். யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்க தேடுறாங்க, காணோம். அப்ப என்ன செஞ்சாங்க? ஒரு பொட்டலை மாதிரி ரெடி பண்ணி ஒரு பேழையில வச்சு, ஒரு பொட்டியில வச்சு லெட்டரை எழுதி வச்சுட்டாங்க. இந்நேரத்தை நான் வாங்கின கடனுக்காக வேண்டி இந்த பணத்தை நான் வைக்கிறேன். கடவுளை விட்டாங்க. யாருன்னா இந்த காசு ஓ பொறுப்பு, அவர்கிட்ட கொண்டு போய் சேருது. அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல ஒழு செய்யும் போது அந்த பொட்டி அப்படியே இறந்து வருது. பார்த்தா என்ன செய்ய? அந்த கடனுக்குரிய காசு அந்த நபருடைய கையெழுத்து அந்த கடிதத்தோட இருக்கு. அவ பாருங்க, கடனை எப்படியாவது நான் கொடுத்துடணும், உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும், பொறுப்பை அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. புரிஞ்சா? ஏன்? கடன்ல காசு வந்துடுச்சு, நான் மனசு மாதிரி செலவு பண்ணிடக்கூடாது. அவரும் இல்லாம போயிட்டாரு, எங்க போயிட்டாரு எனக்கு தெரியல, நான் இப்ப என்ன செய்யறது? அதனால என்ன செஞ்சாங்க? அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க பாருங்க, கடன் விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. அதனால கடன் விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி? கடனை அடைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான கடன்லாம் வச்சிருக்கிறாங்க. உலகமே கடன்ல தான் இருக்கு. மொத்த உலகமும் கடன் தான் இருக்கு. என்ன செஞ்சு ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலையும் இத்தனை ஆயிரம் ரூபாய், இத்தனை லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா நாங்க என்னடா கடன் வாங்கணும்னு பார்த்தா நம்ம பேர்ல அவன் வாங்கி வச்சிருக்கேன், நம்ம பேர்ல அவன் வாங்கி வச்சிருக்க. எப்படி கடன் அடைக்கிறது? எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, அல்லாஹ்வுடைய திருப்பெயர் அஸ்மாவுல் ஹுஸ்னால கட்டப்பட்ட அல் வலியு, என்ன பேரு? அல் வலியு அப்படின்ற அந்த அல்லாஹ்வுடைய திருப்பெயரை ஒவ்வொரு நாள் ஃபஜ்ர் தொழுதுக்கு உட்கார்ந்து 100 முறை குறைஞ்சபட்சம், அதிகபட்சமா 1000 முறை ஓதலாம். அதிகபட்சமா 1000 முறை ஓதலாம். அல் வலியு, அல் வலியு, அல் வலியு ஓதுனா 5 நிமிஷம் ஆகும். 100 பாட்டு ஓதுனா 5 நிமிஷம் ஆகும். அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த பெயரை ஓதுனா அல்லாஹ் அந்த வலியின் பேருக்கு என்ன அர்த்தம்? பொறுப்பாளன், பொறுப்பேற்றுக் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். யாருன்னா என் கடனுக்கு நீ பொறுப்பேற்றுக்க, யாருன்னா என் கடனுக்கு நீ பொறுப்பேற்றுக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும்? அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஒப்படைக்கிறோம். முயற்சி நாம தான் செய்யணும். யாரா நீனே கட்டிடு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு சும்மா இருக்கிறது இல்லை. உங்ககிட்ட ஒப்படைச்சேன், கடன் வாங்கின சார் தான், உங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன், நீனே கட்டிடியாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன செய்யறது இல்லை, கொடுத்துறது இல்லை. முயற்சி நாம செய்யணும், முயற்சி நாம செய்யணும். பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்.
பொறுப்பு என்ன செஞ்சிடணும், அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அல் வலியு என்பதாக என்ன செய்யணும், 100 முறை குறைஞ்சபட்சம், அதிகபட்சமா 1000 முறை என்ன செய்யணும், ஓதிக்கிட்டு வந்தா அந்த கடனை அல்லாஹ் தஆலா வெகு சீக்கிரத்தில் அடைச்சிடுவோம். இந்த கடனை என்ன செஞ்சுடுவான், வெகு சீக்கிரத்தில் அடைச்சிடுவான். அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல ஃபஜர் தொழுவோம். முதல்ல என்ன செய்யணும், ஃபஜர் தொழுவோம். ஃபஜர் தொழுது தான் ஓத சொல்றாங்க, ஃபஜர் தொழுது தான் ஓத சொல்றாங்க. ஃபஜர் தொழுவணும். ஃபஜர் தொழுதுட்டு என்ன செய்யும், நம்ம இந்த காரியத்தை, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னால கட்டுப்பட்ட இந்த வலிகின்ற அந்த பேரை நம்ம ஓதுனா அல்லாஹ் நம்ம மேல இறக்கப்பட்டு அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு இடையூறுகள், இடைஞ்சல்கள் இருந்தால் அதெல்லாம் நீக்கி அது சீக்கிரமா கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் என்ன செய்யலாம், நீக்கி கொடுக்கலாம். இப்போ ஃபஜர் தொழுகை முதல்ல முக்கியம். அன்னைக்கு உண்டான ரிஸ்க் ஃபஜர்ல தான் வந்து சேருது. நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு ஃபஜர்ல தான் என்ன செய்யுது, அன்னைக்கு நாள் என்ன நம்முடைய சம்பாதனை இருக்குதோ அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வழக்கிட்ட ஃபஜர்ல தான் கொடுத்து அனுப்புறான். நம்ம அந்த நேரத்துல நல்லா படுத்து தூங்கிட்டோம்னு சொன்னா, அந்த நேரத்துல நாம பாட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டோம்னு சொன்னா அந்த ரிஸ்க் யார்கிட்ட போயிடுது, மலக்குமார்கள் கேட்கறாங்க, யாருதான் இன்னாருடைய வீட்டுக்கு நீ ரிஸ்க் அனுப்புனீங்க, இந்த வீடு போட்டி இருக்கிறத நான் என்ன செய்ய, யாரு வீடு திறந்திருக்கோ அவங்க வீட்டுல கொடுத்துருங்க. கொடுத்த ரிஸ்க்கை திருப்பி வாங்குற பழக்கம் என்கிட்ட கிடையாது. யாரு வீடு திறந்திருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி. யார் வீடு அந்த நேரத்துல திறந்திருக்கு, நம்ம பூரா கூட்டி இருக்கு, நம்ம பூரா கூட்டி இருக்கு. இந்த ரம்ஜான் மாசம் தான் என்ன செய்யும், லைட் எரியும், எல்லா விளக்குறோம், எல்லாம் காசு பூசையா முட்டை பொறிச்சாச்சு, அதை பண்ணியாச்சு, இதை பொறிச்சு எல்லாம் என்ன செய்யும், 3-4 மணிக்கெல்லாம் இவ்வளவு கஜன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பெருநாளைக்கு பாருங்க, காலையில பெருநாளைக்கு பாருங்க, அடையப்பா பாருங்க. அப்ப அடுத்த மாசம்லாம் ஃபஜர் தொழுகை எந்த தொழுகையும் கிடையாதா, அடுத்த மாசங்கள்லாம் எந்த தொழுகையும் கிடையாதா. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபஜர் தொழுவ முதல்ல எந்திரிச்சிடும். ஃபஜர் தொழுவாத நாள் மூமினுக்கு நல்ல நாள் அல்ல. ஃபஜர் தொழுவாத நாள் என்ன கிடையாது, மூமின்களுக்கு நல்ல நாள் கிடையாது. நல்ல நாள் பார்க்கறான் 7 to 8 என்ன நல்ல நேரம் பார்க்கறான். இந்த நேரம் வாங்கலாமா, இந்த நேரம் கொடுக்கலாமா, இந்த நேரம் குடியேறலாமா, இந்த நேரம் செய்யலாமா. என்னைக்கு நீ ஃபஜர் தொழுறியோ அன்னைக்கு எல்லாமே உனக்கு நல்ல நேரம் தான், நல்ல நாள் தான், என்ன வேணா செய்யும். ஃபஜர் தொழுவ அந்த நாள் கெட்ட நாள் தான். வீட்லயே உட்காந்து என்ன போய் அடிப்படி செத்துறாரு, புரியுதா, என்ன செஞ்சுக்கணும், உஷாரா இருக்கா. ஃபஜர் தொழுதுட்டு இந்த துவா நம்ம என்ன செய்யணும், இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவுடைய அந்த பெயரை நாம் அதிகமாக சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த கடனுக்கு உண்டான இது வந்து ஓதி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரயோஜனப்பட்டு சொன்னாங்க. ஓதி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரயோஜனப்பட்டு பல லட்சம் ரூபாய் கடன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி மேக்சிமம் 3/4 முடிச்சுட்டு போன் போட்டாங்க. போன் போட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சொன்னீங்க நீங்க, நான் என்ன செஞ்சேன், அதை கடன் முடிச்சுட்டு வந்தேன், எனக்கு 3/4 கடன் அடைஞ்சிருச்சு அப்படின்னு எங்க உஸ்தாத் என்ன செஞ்சாங்க, போன் போட்டு சொன்னாங்க. இப்போ முழுசும் அடைஞ்சிருக்கலாம், புரியுதா. அதனால என்ன செய்யுங்க, கடன் பிரச்சனையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடனாளி சொர்க்கம் போக மாட்டான். சொர்க்கத்தை தாண்டி தான் நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்யறோம், எல்லாமே நம்ம எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும்னு சொல்லி எது வந்து தடுக்கணும், கடன் வந்து தடுக்கணும், புரிஞ்சா. ஆகையால் என்ன செய்யணும், கடன் பிரச்சனையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீடு கட்டுற கடன், கல்யாணம் பண்ற கடன் அல்லாஹ் அவனுக்கு பொறுப்பு. அது வீடு நம்முடைய மனைவி பிள்ளைங்க தாய் தகவல் இருக்கணும், நல்ல ஒரு ஷெல்டர், அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை செய்து அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது ஒரு பிள்ளையோட கடமை. அதுக்கு நல்லா உதவி செய்யும். 40,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறது இல்ல, புரியுதா, எவ்வளவு தேவையோ அவ்வளவு கட்டுறது. வீடு கட்டுற கடன் அல்லாஹ் என்ன செய்வான், அதை அடைச்சிடுவான். கல்யாணம் பண்ற கடன் நல்லா அடைச்சிடுவான். ஒரு குமர் காரியம் கடன் வாங்கி கல்யாணம் பண்றாங்க, கடன் என்ன செய்யும், ஏதாவது ஒரு வழியில் எல்லாம் அடைச்சிடுவான். புரிஞ்சு பிடிக்கிறதுல ஒரு கோடி ரூபாய்க்கு மண்டபம் மட்டும் அப்படி கிடையாது. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய பிச்சனங்கள், ஷைத்தானுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சகோதரர்கள் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. புரிஞ்சா, வீண் விரயம் செய்யக்கூடாது. நிக்காஹ் பண்றதுன்னா அது என்ன, எவ்வளவு சல்லல்லாஹு சொல்லி இருக்காங்க. சல்லல்லாஹு சொன்னா எந்த நிக்காஹ்ல ரொம்ப குறைவான செலவு செய்யப்படுதோ அதுதான் பரக்கத்தான நிக்காஹ்னு சொன்னாங்க. அதுதான் பரக்கத்தான நிக்காஹ். அவன் பாட்டுக்கு போய் என்னென்னமோ டிஜே மியூசிக், அந்த பக்கம் பார்த்தா சங்கு, என்னென்னமோ சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேன். நம்ம முஸ்லீமுடைய கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கிறோமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு ஆகி போச்சு. இப்ப இஸ்லாமியருடைய நிக்காஹுடைய மஜ்லிஸ்கள், இஸ்லாமியருடைய நிக்காஹுடைய மஜ்லிஸ் இது ஒரு முஸ்லீம் கல்யாணம் தானா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தா அவன் பாட்டுக்கு வீணை வாசிச்சுட்டு இருக்கான், இந்த பக்கம் பார்த்தா அவன் பாட்டுக்கு ட்ரம் வச்சு நம்ம தட்டிட்டு கிடக்குறான். என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டமே, இப்ப நம்ம இந்த கோலத்துல அங்க உட்கார்ந்து நம்மள என்ன நடப்போம், இந்த
பக்கத்துல நம்ம அங்க உட்கார்ந்து இருந்தா நம்மளே என்ன நினைப்போம்? புரியுதா? அதனால என்ன செஞ்சிட கூடாது. இஷ்டத்துக்கு செலவு பண்ற கடனாளியா போனோம். உங்க பொண்ணு அடுத்த மாசம் வீட்டுக்கு வந்துச்சு, நான் கோடிக்கணக்கில் வாங்கி கல்யாணம் பண்ணியா வேஸ்ட் தானே? உன் பொண்ணு அடுத்த மாசம் வீட்டுக்கு வந்துச்சு, அவனோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த காசு எல்லாம் வேஸ்ட் தானே? பிள்ளைங்க வாழணும், அதுக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி என்ன செய்யணும்? அந்த ஜோடிகளை சேர்த்து வைக்கணும். அல்லாஹ்வை கோபப்படுத்தி அந்த ஜோடிகளை சேர்த்து வச்சா எப்படி நல்லா வாழும்? 200 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. 3 மாசத்துல என்ன செஞ்ச? அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. 3 மாசத்துல அந்த பிள்ளை இறந்து போயிடுச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம், செய்திலாம் வந்துச்சு. 3 மாசம் தான் போயிடுச்சு, அந்த பிள்ளை அல்லாட்டு போயிடுச்சு. என்னாச்சு? 200 பவுன் நகை என்ன, காசு பணம் என்ன, காரு பணம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் பாதுகாப்பு. புரிஞ்சா? கடன் வாங்கி இப்படி என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடன் வாங்கி நிக்காஹ் செய்யலாம், கடன் வாங்கி வீடு கட்டலாம். அது தேவையான அளவு நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நுஸ்ரத் என்ற அந்த உதவி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நவைது சௌம கதின்